அனைவரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல பயணம் செய்கின்ற ஜோதிட ஆர்வலர்கள், ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நமது சேனலில் சூரிய பகவான் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவர் இருக்கின்ற நிலையை பொறுத்து சூரிய தோஷம் இருக்கா இல்லையா, இல்லை எளிய பரிகாரத்தின் மூலம் அதனை சரி செய்து கொள்ளலாமா என்பது பற்றி சில கருத்துக்களை கணித்து தொகுத்து வழங்குபவர் உங்கள் அபிமான ஜோதிடர் மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி கணேசராஜா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்னுடைய தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையிலேயே அருளிய அனைத்து குருநாதர்களினுடைய ஆசீர்வாதங்களோடு ஒருவருடைய ஜாதகப்படியோ அல்லது தசாபுத்தியின்படியோ சூரியனின் அமைப்பு சரியில்லை என்றால் தந்தை வழி உறவில் பாதிப்பு ஏற்படும், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, வில்லங்கங்கள் ஆகியவை ஏற்படும். சூரிய தோஷம் என்று பெயர். அப்ப ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் கூட சூரிய பகவான் ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய வீடுகளில் அமைய பெற்றால் சூரிய தோஷம் ஏற்படுகிறது என்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அப்ப இந்த சூரியன் லக்கணத்திற்கு 2, 7, 8 ஆகிய இடங்களில் சூரியன் வந்தால் சூரிய தோஷம். உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய தோஷம் இருக்கா? ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய பகவானை பித்ருகாரகன் என அழைக்கப்படுகிறார். தந்தை ஸ்தானம் என்றும் குறிக்கப்படுகிறது. மனித உடலில் உள்ள உறுப்புகளில் தலைப்பகுதியை குறிக்கிறது. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு தலைமை பதவி காரணமாகிறார் இந்த சூரிய பகவான். சூரியனின் இயக்கம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் சரியான இடத்தில் இருந்தால் தலைமை பதவி, உயர்வு, பூர்வீக சொத்துக்களால் லாபம் உள்ளிட்டவைகள் தேடி வரும். அதற்கு மாறாக இருந்தால் பெரிய கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சூரிய தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்கு உரிய கிரகமாகவும் முன்னோர்களுக்கு உரிய கிரகமாகவும் கருதப்படுகிறது. ஒருவருடைய ஜாதகப்படியோ தசாபுத்தியின்படியோ சூரியனின் அமைப்பு சரியில்லை என்றால் தந்தை வழி உறவில் விரிச்சல், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படுது. ஒரு சகோதர வழியில் உறவு தவறுதல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை குட்டிகளால் பிரச்சனைகள் ஏற்படுதல், உடன் பிறந்த சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படுதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூரிய தோஷத்தால் தான் ஏற்படுது. அப்போ ஜாதக கட்டத்தில் லக்கணத்திற்கு 2, 7, 8 ஆகிய இடங்களில் இந்த சூரியன் இருந்தால் சூரிய தோஷம் ஏற்படும். 2இல் சூரியன் இருந்தால் குடும்ப வாழ்க்கை அமைவதில் தாமதம் ஏற்படும். 7இல் சூரியன் அமர்ந்தால் களத்திர தோஷம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் திருமண தடை தாமதம் ஏற்படும். மாங்கல்ய தோஷம் என்றும் பெண்களுக்கு சொல்லப்படுவது உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பாதகமான இருந்து சூரிய திசை நடந்தால் அது சூரிய தோஷம் என்கிறோம். இந்த சூரிய தோஷம் இருந்தால் முன்னோருடைய சாபங்கள், புத்திர பாக்கியங்கள் ஏற்படுவதில் தாமதங்கள் ஏற்படும். அப்போ இந்த சூரிய தோஷம் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல், அதே நேர கண் இதயம் தொடர்பான பாதிப்புகளை ஏற்படுத்துதல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு தகுதிக்கு கீழான வேலைகளை பணிகளை செய்யும் நிலை, அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் கூட அந்த பதவி உயர்வு என்பதில் ஒரு தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடல் அளவிலையும் மனதளவிலையும் மிகுந்த கவலைகளும் நிறைகொண்டு குடிகொண்டு இருக்கும் என்று சொன்னாலும் மிகையாகாது. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருப்பாங்க. எதையோ ஒன்றை பறி கொடுத்துட்டோம், நம்ம எதையோ ஒன்று இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களும் ஒரு நிகழ்வுகளும் நடந்து கொண்டே தான் இருக்குமானா கண்டிப்பாக நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு இருக்குங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மைங்க ஐயா. ஆனால் நான் இதில் இருந்து விடுதலை ஆகணுங்க ஐயா.
எனக்கு ஒரு எளிய பரிகாரங்களை சொல்லுங்க, நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய தனிப்பதிவில் வந்திருந்தாங்க. நிறைய என்கிட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த சூரிய தோஷத்திற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதை பற்றி மிக விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவதில் நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த சூரிய தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு பிரதோஷ காலங்களில் ஐப்பசி பௌர்ணமியில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த காணிக்கைகளை செலுத்தி அன்னம் உண்டு வர தோஷம் விலகும். அதுக்கு அடுத்து கோவில் கலசத்திற்கு சிவன் கோவிலுக்கு சொர்ணம் கொடுக்கலாம், அதாவது தங்கத்தவே தானமாக கொடுக்கலாம் அப்படின்றாங்க. கொடுத்தா மிகவும் சிறப்பு. அதாவது சொர்ணம் பை அந்த கலசம் செய்வதற்கான உங்களால் இயன்ற காணிக்கைகளை தானமாக கொடுங்கள். அதுபோல தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, முன்னோருடைய சாபங்களும் பாவங்களும் இதன் மூலமாக விலகும். அவர்களுடைய அருட்கடாட்சகம் நம்மளுக்கு கிடைக்கும். சென்ற இடங்களுக்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். எல்லாமே நல்லது நடக்கும். ஏன்னா முன்னொரு காலங்களில் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை போட்டால் கூட நம்ம வீட்டில் மாட்டி வச்சுருப்போம். காலங்கள் செல்ல, விஞ்ஞான யுகங்கள் மாற, நம்ம அந்த பழைய முன்னோர்களோட போட்டாலாம் இன்றைக்கி பார்க்கவே முடியலை. இன்றைக்கி நம்ம இருக்கோம், நம்ம அம்மா அப்பா போட்டால் இருக்கோம், நாளைக்கு நம்ம போட்டாவே இந்த வீட்டில் மாட்டியிருப்பாங்களா என்பது கூட பெருத்த சந்தேகம்தான் நிலவுகின்றது. ஒரு காலத்தில் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சுங்க. இன்னைக்கு அது படிப்படியாக குறைந்து கட்டடங்களும் வானுயர்ந்த கட்டடங்களும் விளைநிலங்கள் சுருகி விரிவடைகிறது. இந்த பூமியானது அப்படிதான் நம்ம சென்று கொண்டு இருக்கின்றோம். பாருங்க, எங்க பார்த்தாலும் கட்டடங்கள், எங்க பார்த்தாலும் குப்பை கூலங்கள், எங்க பார்த்தாலும் ரோடு, இப்படி இருக்கிறதுனால விளைநிலங்களுடைய இது குறையறதுனால அந்த விளைநிலங்களுடைய விளைச்சலையும் அதிகப்படுத்துவதற்கான ஹைபிரிட் சீட்ஸ், அதாவது உயர் ரக தொழில்நுட்பங்கள் மூலமாக அதையும் நம்ம எடுத்து மேலோங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். இப்படி வளர வளர ஒரு பக்கம் அழிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றால் அது உண்மை. அதுக்கு அடுத்து பார்ப்பங்க, அதே மாதிரி இந்த சூரிய தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒருவேளை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உணவு அன்னமாக கொடுப்பது மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் வலிமையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு பதில் பாருங்க, சூரிய பகவானுடைய அரச மர வழிபாடு, சூரிய வழிபாடு சூரிய தோஷத்தை விளக்க கூடியவைகளாக அமைகின்றது. அரச மரம் வச்சு அதுக்கு தினமும் நீர் ஊற்றி வருவது மிகச்சிறந்த பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்து பாருங்க, நம்முடைய விரல்கள்லாம் செம்பு மோதிரத்தை அணிய சொல்கிறாங்க. அப்படி செம்பு மோதிரம் அணிவதால் இந்த சூரிய தோஷத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகலாம் அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து பாருங்கள், இந்த சூரிய தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க கருப்பு நிறம் உடைய பசுமாட்டிற்கு ஞாயிற்றுக்கிழமை உணவளிப்பதும் சூரிய தோஷத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு பரிகாரம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருப்பு நிற பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் வாங்கி கொடுங்க. அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சூரிய தோஷம் படிப்படியாக குறையும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த சூரிய உரையில் காலையில் 8 to 9 கோதுமை வாங்கி அந்த கோதுமையை தானமாக கொடுங்க. கோதுமை பண்டங்கள் செய்து இறைவனுக்கு படைத்து அந்த இறையருள் பெற வந்த இறையருள் நண்பர்களுக்கு தானமாக கொடுங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 6 வார காலங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த சூரிய தோஷத்திலிருந்து விடுதலையாகி சகலமும் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்து இந்த மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஜோதிட ஆர்வலர்களும் மாணவர்களும் இதை நீங்கள் உள்வாங்கி உங்களுக்கு தெரிந்த ஒரு 4 நண்பர்களுக்கு இந்த சேனலை பற்றியும்
இந்த சேனலில் வரக்கூடிய விஷயங்களை பற்றியும் எடுத்து கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாசக்தி ஜோதிடம் டி. கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம். நன்றி. வாழ்க வளமுடன்.